கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். சரத்பாபுக்கு உங்களை அப்பாவை நடிக்க வச்சாங்க. அதுதான் தப்பு. இந்த எதுக்கு சொல்றேன், அதுக்கு சொல்றேன். இல்ல நீங்க தமிழ்ல பேசுறீங்க, எங்களுக்கு புரியுது. அது எதுக்கு சொல்றேன், இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணி கைடு போடுறீங்க. அதான் எனக்கு தெரியல. என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் வில்லன் கிட்டன்னா, யாரை வேணாலும் லவ் பண்ண, யார் எந்த குடும்பத்தை வேணாலும் கெடுக்கலாம். பாட்டு பாடுவீங்களா ரவி? நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடுவேன். ஆனா வித்தவுட் மைக். பூவே செம்பூவே. ஜேசுதாஸ் கேட்டிருக்காரு நீங்க? அதனால தானே வரதே இல்லை ஒரு சென்னை பக்கமே. ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிரித்தாலே இனிக்கும். ஆக்சுவலாக ஒரு ஹீரோ கூப்பிட்டேன். அது எதுக்கு சொல்கிறேன், அந்த ஹீரோ கூப்பிட்டேன். அந்த ஹீரோ சொன்னார், நான் வரதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் போடணும், இன்டர்வியூ கேட்டார். வேறன்னு கேட்டேன், எனக்கு ஒரு RR போடணுன்னார். எதுக்கு சொல்கிறேன், நான் ஒரு வில்லனை கூப்பிட்டுறேன், அந்த வில்லனுக்கு RR போட வேணாம். ஏன்னா அந்த வில்லனே RR தான். நீங்கள் வந்து ஹாரர், அது வயலன்ஸு, கெத்து, எது நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தாலும் ஒரே பேர் தான் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன், RRனா எதுக்கு சொல்லணும், அவரே வந்துட்டார். வணக்கம் மிஸ்டர் ராதா ரவி அவர்களே. வணக்கம். என்ன பிகாம் ஏதாவது போறீங்களா, அட்மிஷன் புதுசா? இனிமேல் போய் அட்மிஷன் போய் என்ன செய்யுது? அது முதல்ல முடிச்சா ஃபர்ஸ்ட் படிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ஓவர். BA philosophy ஓவர். லா படிச்சீங்களா? அப்புறம் லா முடிச்சிங்களா? லுக்ஸ்ல ரொம்ப பர்டிகுலரா இருப்பீங்களா? நாட் ஓன்லி ட்ரெஸ், விக் வச்சுக்கிறது அதெல்லாம் கூட? அதெல்லாம் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பேருக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து என்னென்னா, ஒரு விக்கு வச்சா எப்படி மினிமம் ஒரு 50 ரூபாவது வாங்கிடுவாங்க. ஓ, அதுக்காக யோசிக்கிறாங்க. பட்டு பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் விக்கு வைப்பாங்க. அதெல்லாம் 2.5 கோடி 3 கோடி இன்னும் இருக்குது. அதுக்கு அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒன்று யோசிப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு படம்னா கதை எவ்வளோ நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கணும். பாட்டு நல்லா இருந்தால் கூட மியூசிக் நல்லா இருக்கணும். எல்லாமே நல்லா, அந்த டீம் 24 கிராஃப்ட்ஸும் நல்லா இருந்தால் தான் ஒரு படம் சக்ஸஸ் ஆகும். எல்லாரும் மாதிரியும் ஒரே மாதிரி கவனிக்கணும். இப்போ தில்லான மோனம்பால் சக்ஸஸுக்கு ஏபி நாகராஜன் என்ன செஞ்சேன்னா, நாட் ஓன்லி சிவாஜி கணேசன், அவர் தான் டாப் ஆர்டிஸ்ட். ரைட் ஃப்ரம் சிவாஜி கணேசன்லேருந்து பத்மினிமா வரைக்கும் கடைசி TS பாலையா அண்ணா எல்லாருக்குமே பக்கவாக இருக்கும் விக்கு எல்லாமே. இப்போ என்னென்னா, இவருக்கு செலவு பண்ணுறதான்னு யோசிக்கிறாங்க. நான் இப்போ ஒரு 4-5 படம் விக்கு இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். கேட்டேன், விக்கு வச்சா நல்லது பண்ண, இல்லைண்ணா விக்கு வச்சானேன்னு சொல்கிறாங்க. என்னென்னு அது புரியல எனக்கு. சரி, இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்றாங்களா, அது வரைக்கும் இருக்குன்னு விட்டேன். விக்கு காஸ்ட் உங்களை பேர் பண்ணிக்க சொல்லுவாங்களா? அதெல்லாம் அப்போ சொல்றீங்களா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்னு? இல்லை அது சொல்ல மாட்டேன். அது ஏன்னா அது சொன்னாலே உடனே அவங்க அண்ணாமலையை சொன்னீங்களா அதே சொல்லாம நீங்கள் கேட்பாங்க. எதுக்கு அந்த அண்ணாமலையில் பதில் பஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்களா, இல்லை அவரே டிசைட் பண்ணாரா சொல்லணும்னு? கடைசியில் உங்களை ஆக்ஷன்ல ஏமாத்திட்டு கூட்டி கழிச்சு, அது வந்து அவர்கிட்ட நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். ஏன்னா அந்த வீடை வந்து அதிகமான விலைக்கு ஏழை எடுத்துருவான். ஏழை எடுத்தோன்னா நாங்கள் உட்காந்து பேசணும்னு சொன்னேன். நீங்கள் இப்போ வந்து எப்பயுமே ஒரு வில்லன் சொல்கிற வார்த்தையை ஹீரோ சொன்னால் அதோடைய வேல்யூ வேறு, கிளாப்ஸ் கிடைக்கும். அதுக்காக சொன்னேன், கூட்டி கழிச்சு பேர் கணக்கு சரியாக வரும், நீங்களும் சொல்லுங்கள் சார். ரஜினி சார் இஸ் சச் அ நைஸ் மேன். ஹீ வில் டேக் எவ்ரிதிங். எது சொன்னாலும் நல்லது கெட்டது பார்த்துக்குவார், பட் எடுத்துக்குவார். என்கிட்ட குரு சிஷ்யனில் தமிழ்நாடை பற்றி அவ்வளோவா தெரியாது. இதில் எப்போ கற்றுக்கிட்டேன்னா, ஏன்னா அடிக்க ஓங்குவார். அடிக்காத, அதான் 234 தொகுதி தேடி அடிச்சிட்டியேன்னு சொன்னேன். அவர் கேட்டார் எங்கள் தமிழ்நாட்டில் 234, ஆமாங்க தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குங்கன்னு கேட்டேன். சொன்னேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ நீங்கள் சரத்பாபுக்கு உங்களை அப்பாவை நடிக்க வச்சாங்க. அதுதான் தப்பு. அது தப்பு. ஏன்னா ஆக்சுவலாக உங்களை சரத்பாபு பையனாக நடிக்க வச்சிருக்கலாம். அது என்னன்னா, அந்த டைமில் நான் அப்படி தான் இருந்தேன். முதல்ல ஒரு சீன் மட்டும் காட்டுவாங்க அண்ணாமலையில், அதில் ஷூட் போட்டிருப்பேன். நான் ஷூட் போட்டு தான் கேக் வெட்டுவாங்க என் பையனுக்கு. அப்போ அவரு வந்து அண்ணாமலையை கூடுவார். சின்ன வயசு பசங்க, எனக்கு அப்போவே அவங்களை பிடிக்காது, இந்த ஏழைகளை பிடிக்காது என் கேரக்டர். அதுக்கப்புறமா வந்து நிறைய ஷூட்டு கவிதாலயத்தில் எனக்கு செலவு பண்ணி கோட்டு தைச்சது அப்போ தான். அவ்வளோத்தையும் தைச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் சார்கிட்ட, இது வேணாம் சார், இது இருந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் நம்மளை. என் கேரக்டர் ஃபுல்லாக சொல்லிட்டார். சண்முக சுந்தரம் தான் டயலாக் ரைட்டர். அவர் எல்லாத்தையுமே சொன்னார். இப்படி கதை, அதான் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு. மேனரிசம் வெயின்னு சொன்னது ரஜினி சார் தான். மேனரிசம் இல்லை, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு சொல்லிட்டு கையை இப்படி இருப்பேன். இதில் எடுத்தா அவர் காட்ஃபாதரில் இவர் செஞ்சிட்டார், மர்லன் பிராண்டோ. அதை தான் நாயகனில் இவர் எடுத்தார். அப்போ இவர் எடுத்தாருன்னா இவர் கொஞ்சம் பின்னாடி கை போட்டார், நான் அதுக்கு பின்னாடி போட்ட கையை.
இதெல்லாம் யோசிச்சுட்டு சுலுகின்னு இருக்குமே, என்ன செய்யறது, உங்களை சுலுகத்துக்கு ஆனா அந்த மேனரிசம் தான் அந்த கேரக்டர் எடுத்து கொடுத்துச்சு. எண்டில் அழும்போது என் கை போயிடும், அவ்வளோ தூரம் அப்படியே நிறுத்திடுவேன். கை போயிருந்தா பழைய வில்லனாக இருப்பேன், கை போலன்னு திருந்திட்டேன்னு அர்த்தன்றதுக்காக அப்படி எடுத்தேன். பட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. மேனரிசம் ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு யோசித்தேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு சொன்னேன். இது நான் சொந்தமாக ஏதோ இதில் சொல்லிட்டேன்னு நினைப்பாங்க. படிக்காத மேதையில் டிஎஸ் துர்ராஜனை சொல்லுவார், சிவாஜி கணேசனை பார்த்து சொல்லுவார். அவர் தான் சிவாஜி இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துனோம்னா அவர் போய் வெளியே வேலை செஞ்சுட்டு இருப்பார், சம்மட்டிலாம் வேலை செய்வார். சம்மட்டி அடிச்சடி கை காய்ச்சி போயிடும். அவரை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஏன்னா அவருக்கு அது மாதிரி பழக்கம் இல்லை. அப்போ இவர் சொல்லுவார், டிஎஸ் துர்ராஜன் ஏதோ சொல்லிட்டு சொல்லுவார், தம்பி நான் சொல்கிறது கூட்டி கழிச்சு பாருங்க தம்பி சரியாக வரும்ல அப்படி சொல்லுவார். இதை அப்படி எடுத்து என் ஸ்டைலுக்கு சொல்லிட்டு கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படி சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி அது. இப்போ ஜென்ரலாக உங்களை மாதிரி வில்லன் டவரிங் வில்லன், ஏன்னா நீங்கள் வந்தால் தான் அந்த ஒரு கெத்து கடைசி வரைக்கும் போகுது. நீங்கள் ரகுவரன் வரும்போது அந்த கடைசி வரைக்கும் ஒரு கெத்து போகுது இல்லை படத்தில். பட் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனாரு, ஏய் அவனை போட்டு தள்ளு இப்படிலாம் போயினே இருக்கீங்க. கடைசி சீனில் ஒரே அடியில் போயிடுறீங்க. அதுக்கு என்ன செய்யுது, அது வந்து சினிமா கதைங்க. வில்லன் கேனாட் வின்னுங்க. நீங்கள் ஃபைட் போட மாட்டீங்களா? நான் ஃபைட்லாம் பண்ணுவோம், ஒரிஜினலாக ஃபைட் பண்ணுவோம். பண்ணிட்டா என்ன வருது, முடிஞ்சிருக்காங்க. அதனால ஒரிஜினல் ஃபைட்லாம் கிடையாது. அது வில்லன் வந்து சேஸ் அதுதான் இதில் ஆச்சு. இப்போ முத்தில் கூட நான் பேட்டியில் கொடுத்துருக்கேன். முத்தில் கூட சாரை பார்த்து நான் டாய் முத்தே அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு சீன்லேயே. அப்போ அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து சொன்னான், டே முத்துன்னு சொல்லாதீங்கண்ணா அண்ணன் முத்துன்னு சொல்லிட்டா. நான் கேட்டேன், இல்லை நான் அண்ணன் முத்துன்னு சொல்லுங்க. யோ அவன் என் வேலைக்காரன் ஏன் அந்த படத்தில் முத்துன்ற கேரக்டர் இஸ் மை வேலைக்கார், ஐ மஸ்ட் நாட் திங்க் இஸ் ரஜினிகாந்த் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்போ முத்து வாப்பா அப்படி சொல்லுங்களேன். அப்படியா விட்டுட்டேன், அவன் போயிட்டான். அப்போ நான் நேரம் போனேன், ட்ராவன்கூர் பேலஸில் தான் எடுத்தாங்க ஷூட்டிங். அப்போ நான் அவர்கிட்ட போனேன், சார் நான் டே முத்துன்னு கூப்பிட்றேன், உங்களுக்கு ஏதாவது இன்சல்ட்டாக தெரியுதா சார்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையான்னு. அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இந்த விக்கு மீசி எடுத்துங்க, வேற ஆளை போட்டு நடிக்க வைங்க, நான் வரேன் சார்ன்னு சொன்னேன். அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அவ்வளோ யாருமே அப்படிலாம் சொல்லலை. அவர் போய் செஞ்சிருக்க மாட்டாரு, இந்த கூட இருக்க கஷ்டாடிங்க ஏதாவது சொல்லி டைலாக்லாம் முத்து முத்தா இருந்திருக்கு. ஆமாம் அப்படின்னு டைலாக் ரைட்டர் முத்தானவராச்சே கண்மசுந்தரண்ணா. இப்போ ஒரு எனக்கு என்ன அபூர்வ சகோதரர்கள் மாதிரி ஒரு படத்துல கமலஹாசன் வந்து பழி வாங்குறாருன்னா, நாசர், நாகேஷ், அப்புறம் டெல்லி கணேஷ், ஜெய்சங்கர் எல்லாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஃபேஸஸ். ஸோ படம் பூரா என்ன வேற வேஷத்தில் வந்தால் கூட எனக்கு தெரியும் இந்த வில்லனை தான் பழி வாங்க போகிறேன்னு போயினே இருக்கும் கதை. நீங்கள் திடீர்னு ஒரு பயங்கர ஒரு காசிமேடு மாதிரி ஒரு ஏரியாவில் காமிச்ச பாபு, முத்து, செந்தில்னு புது புது ஆர்டிஸ்ட் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் அதுன்றது. நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஆடியன்ஸுக்கு எப்படி தெரியும்? ஒரு சப்போஸ் மெயின் வில்லன் வர எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதனால தான் இந்த படம் வந்து வில்லனுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும், இல்லை ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும், அது ஒத்துக்கிறேன் நான். அது இல்லைன்னா கொஞ்சம் இப்போ நாசர் சார் செஞ்சாருனாலே அதில் ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, நோன் ஃபேஸுங்க செய்கிறதே அதாங்க காரணம். ஆனால் நியூ ஃபேஸ் வந்து ஹீரோவை போட்டால் கூட அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். ஏன்னா எப்படியும் படம் பூரா 2 பாட்டு பாட போகிறாரு, எப்படி லவ் பண்ண போகிறாரு, யாரும் அந்த லவ்வை நிறுத்த முடியாது. வில்லனுக்கு அப்படி இல்லை. என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் வில்லன்கிட்டன்னா, யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், எந்த குடும்பத்தை வேணாலும் கெடுக்கலாம், கவலை கிடையாது. இப்போ இந்த ஜென்ரலாக மூவிஸில் பார்த்து ஆர்டர் 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 மை லார்ட் அப்படி இந்த க்ளோக்கெல்லாம் போட்டுலாம் பண்ணுற டயத்தில் மனிதன்லாம் ஒரு ரோல் நான் பார்த்தேன். நீங்கள் வந்து பிரகாஷ் ராஜ் பயங்கர வேகமெண்ட்டாக பேசுனீங்கல்ல, இருந்துட்டு போயா எதுக்கு இப்போ அப்படி கேஷுவலாக சொல்கிறீங்கல்ல, இந்த ஐடியா உங்கள் சொந்த ஐடியாவா இல்லை இப்படி பண்ணுறோமோ கேஷுவலாக பண்ணுறது? இல்லைங்க, சொந்த ஐடியா தாங்க. நான் உண்மை நான் பெருமைக்காக சொல்ல, அவ்வளோ கேஷுவலாக ஒரு ஜட்ஜி நான் பேசி பார்த்தேன். இல்லைங்க, நான் வந்து ஏன்னா ஜட்ஜு என்னை வந்து அசைக்க முடியாது. என் சீட் அப்படிங்க, ஜட்ஜு சீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சீட். எனி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார் வேணாலும் வெளியே போய் தான் தகராறு பண்ணலாமே ஒழிய, ஜட்ஜு உள்ளே வந்துட்டான்னா ஜட்ஜு தான் ஓனர் ஃபார் தட் அந்த பிளேஸ் ஹாலுக்கு. ஓகே, அதை மனசில் வச்சுட்டு தான் சொன்னேன், இது ஏன் இடம்னு சொன்னேன், சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல, இது ஏன் இடம், நான் தான் இங்கே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிடாம் சொல்லிட்டு ஒரு உட்கார வச்சுருவேன். அது வந்து செம்ம கிளாப்ஸ், அந்த கேஷுவலாக பேசுகிறீங்க, அது ஜட்ஜுக்கு உரிய ஒரு இதுங்க.
ஜட்ஜுக்கு இது வரைக்கும் கிளாப்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு தான் வந்தது. அது ஏன்னா மற்ற ஜட்ஜெலாம் சைலண்டாக உட்காந்துருப்பாங்க, நம்ம அப்படி இல்லை, 2 சீன் கொடுத்தா போதுமே. அதுதான் நான் கேட்பேன் எப்பயுமே, நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிற மாதிரி சீன் இருக்கான்னு கேட்பேன். ஏன்னா ஜட்ஜுன்னு சொன்னோடனே கேட்பேன். பட் உங்களை ஓவர் ஆக்டிங் சொல்லிருக்காங்க? எனக்கு ஓவர் ஆக்டிங் எங்கே இருக்குது? ஆக்டிங்கே வர மாட்டேங்குது, எங்கே ஓவர் ஆக்டிங் வருது? இல்லை அந்த பாட்டு இல்லை, பூவே செம்பூவே, அது வந்து சிவாஜி பாட்டன் திருடுனதுங்க அது. பட் நீங்கள் கொஞ்சம் துடிக்கிறது தெரிஞ்சது இல்லை. அதில் சிவாஜி பாட்டன் கார்த்திக் ஓடுவார் பயந்துன்னு ஓவர் ஆக்டிங் பார்த்து. அது அவர் ஓவர் ஆக்டிங்லாம் பார்த்து பயந்து ஓடுறாங்க, சும்மா கதை விடாங்க. நீங்கள் செம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஏங்க அது என்னங்க 23 வயசு 24 வயசுல 25 வயசுல எடுத்தது இல்லை, இப்பவும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் அந்த கோட்லாம் போட்டு நீங்கள் நண்பர் தோல்ல அதெல்லாம் வந்து சிவாஜி சார் கிட்ட திருடினதாங்க. சிவாஜி சார் அந்த பாட்டுக்கு அவ்வளோ நடிப்பு தேவையா? ஐயோ, அதுதான் நடிப்பு. எனக்கு எதிரியே சாங்கு தான். ஏன்னா எனக்கு டான்ஸ் வராதுங்க. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், என்னென்ன டான்ஸ் வராது, நீ வா டான்ஸே ஆடாத, நடந்துட்டே இருக்கு, கேளு பாரு கேட்டுக்க, பிரியா இருக்கா அவள் பார்த்துக்கோ, அவள் பெரிய டான்ஸர். அவள் என்னை வந்து வாங்கம்மா போகம்மா, ஏன்னா அவள் சின்ன வயசுல எங்கள் வீட்டில் வளர்ந்தவ தான் அவளும். பட் யாராவது உங்களுக்கு உனக்கு நடிப்புலாம் வராது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா? சொல்லவே மாட்டேன் யாருமே. எனக்கு போடாத காரணமே இப்போ நான் நல்லா நடிக்கிறேன்னு தான் போட மாட்டாங்க. சிவாஜியோட நடிச்சவங்களையே டேரிங்காக போய் நடிச்சால் நீங்கள் தான் கேள்விப்பட்டேன் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. இல்லைங்க, பார்த்தீங்களா போய் சொல்றியா வேணும்னே நீ இப்படி சொன்ன. அவரோட போய் எங்கே ஃபர்ஸ்ட் ஷாட்டு டேரிங்காக நிற்கிறேன்? இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்களா? நான் வெளியே சிவாஜி ரசிகன், எல்லாம் நல்லா பேசுவேன். பரீட்சைக்கு நேரமாச்சின்னு ஒரு படம், அதில் மேலே உட்காந்துருந்தேன் கற்பகம் ஸ்டுடியோவில், கோபாலகிருஷ்ணன் சார் ஸ்டுடியோ மேலே உட்காந்த ரூமில். அப்போ வந்து கூப்பிட்டாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அண்ணா ஷார்ட் ரெடி, நான் வாங்கன்னு இதோ வரேன்னு சொல்லிட்டு டாய்லெட் போனாங்க. 11 தடவை போயிட்டு வந்தேன். ஏன்னா எப்படி இவருக்கு முன்னாடி நடிக்க போகிறோம்னா எப்படி அது வெளியே உங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கெத்தா? இல்லைங்க, நான் கெத்தா பார்த்துருக்கேங்க. நான் பெரிய ஆளுங்களோட நடித்தது முதல் ஆள் ஐ திங்க் இட் சிவாஜி கணேசன் தான். ஓகே, பயணியர். அப்பாட்ட சொன்னீங்களா சிவாஜி நடிக்க போகிறேன்னு? அதெல்லாம் சொல்லல. அவருக்கு என்ன இருக்குது, சிவாஜி தான் எல்லாருக்குமே அவரு ஒன்றும் சகஜம். நான் போய் நின்னேன் சிவாஜி முன்னாடி ஃப்ளோரில். அப்படி திடீர்னு அப்படி தலையாட்டினார், கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் போய் நின்னேன். அவருக்கு என்னை மதிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தார். நான் ஒன்று அப்படியே பார்த்துட்டு, எப்பா நீங்கள் என்னை என்னடா என்னை கூப்பிட்டு, நான் டைலாக் பேசிகிட்டு இருக்கேன் போட. ஆடாப்பா, இதுக்கு இவ்வளோ பெரிய ஆக்ஷனை காசு. அவருக்கும் டைலாக் கற்று பேசிக்கிட்டு இருக்காருன்றது அப்போ தான் தெரிஞ்சு போய் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் கிட்ட போனேன். அது டைலாக் பேசினாருன்னு யாருக்கு தெரியும்? ஓ, பட் பேசிக்காக உங்களுக்கே அப்படியே உயிரில் எழுதி வச்ச மாதிரி குரல் மாடுலேஷன்லாம் அப்படியே அப்பாட்டேருந்து வருது இல்லையா? நீங்களே ஒருத்தர் குரல் கொடுத்தீங்க ஆடுகளம்னு ஒரு படத்தில். ஆமாம், அது மஸ்ட் பீன் ரியலி டிஃபிகல்ட் பிகாஸ் இவர் பேசுறது புரியாது. என்னோட ஒரு ஷோக்கு வந்தார் ஐசக் ஜெயபாலையோட ஒரு பேர். அவரோட ஸ்டைல் மாடுலேஷன் எதுவும் புரியல. இதை நீங்க புரிஞ்சுட்டு எப்படி நீங்க டப்பிங் கரெக்டா பேசுறீங்க? பட் ஏன் உங்க வாய்ஸை சூஸ் பண்ணல? அதுக்கு வாய்ஸ் சூஸ் பண்ணது எல்லாமே வெற்றிமாறன் டைரக்டர் அவர் தான். ஓகே, பெருமை போல அவருக்கு தான் சேரும். அவர் சொல்லி அவன் அந்த ப்ரொடியூசர் இருக்க கதிரேசன், இப்போ கூட ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு, அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றதா இருந்தால் என்னை கூப்பிடாது, நான் டப்பிங் யூனியன் தலைவர் வேறு, டெஸ்ட்டுக்கு என்னை கூப்பிடாது, என் வாய்ஸ் ஓகேன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீங்கள் வீட்டில் ஈகோலாம் போவீங்களா ஜாலியாக? இல்லை, நான் போவேன்றது எங்கேயுமே போகிறதில்ல. அதுக்கப்புறமா ரொம்ப போகிறதில்ல. போனேன், உட்காந்தேன். அப்போ வெற்றிமாறன் சார் எனக்கு அப்போ தான் அறிமுகம் ஆகுறாரு. சொல்லிவிட்டு பேச நான் சொன்னேன், தம்பி நாங்கள் இந்த கண்டிஷனோட வந்திருக்கேன், என்னோட வாய்ஸை நீங்கள் டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போவே சொல்லுங்கள், வெளியே போயிடுவேன். இது ஓகே வாய்ஸ்னு எடுத்துக்கிங்க, நான் பண்ணுறேன். அவரில் நீங்கள் பேசுங்கண்ணா சொல்கிறார். அவர் வந்து இந்த கடலூர் இந்த புகழேந்தி எம்எல்ஏ இருந்தார்ல, அவருடைய ரிலேட்டிவ் அவர். அதனால் எனக்கு நல்ல பழக்கம்தான் அந்த குடும்பத்தோட. உடனே நான் பேசினேன், அவரை பார்த்தேன். அவர் பெரிய மீசை வச்சுருந்தார், ஜெயபாலன். அவர் ஈஸி, அது பேசுறது தெரியாது, ஈஸிங்க பேசுறது. அது ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து சரணம் ஐயப்பால பேசியிருக்கேன் ஒருத்தருக்கு. நம்ம விஜயன் இருக்கார்ல, உதிரி பூக்கள் விஜயன், அவருக்கு நான் தான் பேசினேன் வாய்ஸ். ஆக்சுவலி முன்னாடி டிகே சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார். ஆமாம், அவர் ஸ்க்ரீன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, எங்கப்பா இவன் பேசுறதே தெரியலையப்பா, எங்கப்பா பேசுகிறான், ஏப்பா ரவி எப்படி பேச போகிறேன்? நான் சொன்னேன், ஒன்றும் சொல்லாதீங்க, அவர் மீசை ஆடுதா பாருங்க,
அவர் மீசை ஆடிச்சுன்னா பேசுகிறான்னு அர்த்தம். ஃபில்அப் பண்ணுங்க அதை. மீசை ஆடுறதை வச்சு தான் பிடிச்சேன். இந்த பழக்கம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு ஆடுகளத்தில். மீசையே பார்த்து சின்ன மீசை தான், பெரிய மீசை, அவர் மீசையே தான் பார்ப்பேன். அப்படியே பார்த்தேன், ஆடிச்சேன், பேசினேன். அப்போ வெட்டுமன் சொன்னார், பர்ஃபெக்டாக இருக்குங்க வாய்ஸ்ன்னு. பாட்டு பாடுவீங்களா ரவி? நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடுவேன், ஆனால் வித்தவுட் மைக். அப்போ தான் பாடுவேன். நான் எவ்வளோ எடுத்துட்டு சொல்கிறேன் மைக்கு பாருங்களா? மைக் ஏதோ ஒரு 2 லைன் பாடுங்களேன். என்ன பாட்டு பாடுவீங்க? டக்குன்னு உடனே பாடுறத பூவே தான் பாடுவேன். பாடுங்க பாக்கலாம். ஜேசுதாஸ் கேட்டுருக்காரு. ஏற்கனவே கேட்டுக்கேன். அதனால தான் நாங்கள் வரதே இல்லை அவர் சென்னை பக்கமே. அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர்கிட்ட பாம்பேல பார்த்து சொன்னேன், ஆனால் உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. இல்லை கேட்டா, அது நீங்களுடைய சாங், எப்போ வந்ததோ அது உங்கள் சாங் சொன்னார். நீங்கள் வேற, நீங்கள் தான், உங்கள் பாட்டு தான் அது. என்ன பாடுற, பூவே செம்பூவே பாடுவீங்களா? அப்போவே திணறிட்டார் மனுஷன். என்னடா இதுக்கே பாடி கேன்சல் பண்ணிட்டோம். அது கேன்சல் பண்ணிக்கணும், பட் அவர் வந்தாகணும் போல இருக்கு. அதனால தான் அவர் போயிட்டாரு. ஏன்னா நம்ம பாடக்கூடாது. எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து பேசணும், பாடுறதுக்கு வேற குடும்பம். இந்த எதுக்கு சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன் அப்படின்றீங்களா எல்லா ஸ்பீச்லையும்? இது உங்கள் அப்பாட்டேருந்து வர டைலாக், சொந்த டைலாக், சொந்தமாக அதுவா வந்துருச்சு. இப்போ அதை வந்து நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, எங்களுக்கு புரியுது. அது எதுக்கு சொல்கிறேன், இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணி கைடு போடுறீங்க. அதான் எனக்கு தெரியல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிடுவேன். இது வந்து மேடையில் பேசி பேசி பழகி இன்னொரு டெக்னிக் வச்சுருக்கீங்க. நல்லா அடிக்கிறீங்க, ஆப் வச்சுட்டு நல்ல பையன் ஏதோ கொஞ்சம். ஆமாங்க, அது கடையில் சொல்லி தானேங்க அவனை ஒரு நல்லவராக கேட்டேன். பீஸ் ஆகிட்டு அடிப்படையில் நல்லவன் தான், ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை, எதிராக பேசிட்டான். சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே, ஒரு கட்டடத்தை இடிச்சது, அதுக்கப்புறம் புது கட்டடம் கட்டலையா, அது மாதிரி தாங்க அது. இதில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எரிஞ்சு ஊந்துருக்கீங்க வடிவேல் மேலே, நாங்கள் கொலி திச்சிருக்கோம். நீங்கள் அவ்வளோ வருஷம் பழங்கடிகாரம்னு சொல்லும்போது நான் கூட ஏதோ புதுசுன்னு நினச்சேன். அது அந்த மாதிரி நான் சிரிச்சது உலகத்தில் கிடையாது. டப்பிங் அப்போ அந்த புதுசுன்றது வடிவேல், அப்பாடா நான் கூட புதுசுன்னு தான் நினச்சேன். சிரிச்சு என்னை அறியாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் டப்பிங்கில். we didn't go for a take at all. எக்ஸ்ட்ரீமா தண்டர் டெரர் வில்லனா மீதி பேர் அழவுற ஒரு ரவி கம்ப்ளீட்டா விக்கி அழுது ஒரு சாயில் ஹாக்கி டைப்ல க்ளோஸ் அப் கேமரா கொண்டு பண்ணீங்க பிசாஸ்ல. அவுட்ஸ்டாண்டிங். ஐ திங்க் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு பண்ணீங்க. என்ன இன்ஸ்பிரேஷன், எதை சொல்லி கொடுத்தாங்க? மிஷ்கின் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கு? மிஷ்கின் நான் சொல்லி கொடுக்கலங்க. அவர் சொன்னது என்னன்னா, அங்கேருந்து ஒழுகுறீங்க. ஆனால் இது அவர்கிட்ட முதல்ல சொன்ன, அதை எடுக்கல, அவர் கடைசி வரைக்குமே எடுக்கல. சிகரெட் எடுத்தது, அந்த பேய் எடுத்துகிட்டு போயிடும் சிகரெட்டு, நான் வச்சுருப்பேன் ஸ்மோக் பண்ணுறது. அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு ஷாட்டு, அவள் அழகாக இருக்க மாட்டேன் அந்த பொண்ணு. வீட்டில் உட்காந்துருக்கும் போது நான் சிகரெட் பிடிப்பேன், அப்பா சிகரெட் பிடிக்க போடாதப்பா, நான் யூஸ்வல் தமிழ் பிக்சர் மாதிரி சொன்னேன். அதை கட் பண்ணி போடுவாங்கல்ல. அப்போ அவர் வந்து அதெல்லாம் வேணாங்க, இப்படியே பண்ணுங்கன்னு சொன்னார். நான் பண்ணேன். பட் நான் மனசுக்குள்ள எல்லாரையும் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு தான் பண்ணேன். ஏன்னா இந்த சீன் படத்துக்கு சாமி கும்பிட்டுருக்கீங்க. ஆமாம், பேயை வந்து சொந்த மகளாக பாவிச்சுக்கிட்டு அழுகுறது. அது பிரில்லியன்ட். அதை அவங்க வந்து உயிரோட இருக்கிற ஒரு குழந்தையா இருந்தால் எப்படி அழுத்திருப்பானோ தகப்பேன், அது கொண்டாடணும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஐ எம் சீயிங் திஸ் பிக்சர் இன் சாந்தமாக எதுலேயோ ரிலீஸ் பண்ணாங்க, சத்தியம் காம்பவுண்டில். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க எனக்கு. டிசர்வ்ஸ் டெஃபினெட்லி. ரொம்ப கஷ்டம் இல்லை, கஷ்டமான ஒரு சீன். ரியல் லைஃப்பில் உங்களை கண்ணில் தண்ணி வர அளவுக்கு, நிறைய சிரிக்கிற அளவுக்கும் அப்படி ஒரு தோஸ்தா இருந்த கேப்டன் ரொம்ப ஏர்லி டேஸ்லேருந்து டெவலப் ஆச்சா? இப்படி அவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க. நாங்கள் தீர்ப்பு என் கையிலேருந்து பழக்கங்க. அது அவருடைய ஒரு பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் பிக்சர் தான் இருக்கும். பெங்களூரில் ஷூட்டிங். பட் அவருக்கு வந்து வாகை சந்திரசேகர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரே ஊருக்காரன்றதுனால அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம் பெங்களூரில் ஷூட் பண்ணும்போது. அப்போ திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஏதோ அவங்க வீட்டில் எதுக்கோ ஒரு ப்ராப்ளத்துக்காக அவங்க புறப்பட்டாங்க, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு தான் எடுத்து வந்த படம். அப்புறமா டேட்டு கொடுக்க முடியல அவர். பட் டெய்லி என்னை பீச்சில் பார்ப்பார். அப்போ நானும் பீச்சில் வாக் பண்ணுவேன், அவர் ஜாகிங் பண்ணுவார். அப்போ என்னெல்லாம் சார்னு கூப்பிடுவாங்க. இல்லைங்க ரவி சார். அப்புறமா தான் விஜிமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் ஆரம்பிச்சது. அப்புறமா நாங்கள் வந்து வாகை சந்திரசேகர், நான், விஜயகாந்த், SS சந்திரன், பாண்டியன், இவங்கெல்லாம்
ஒரு டீம் ஆயிட்டோம். அப்புறம் எங்களுக்குள்ள சிரிப்பு படமே எடுக்க முடியாது. ஏன்னா ராமநாராயண் சார் தான் எங்களுக்கு அதிகமான டைரக்டர். ஓகே, அதிகமாக இருந்தது. எங்களை வேற யாரும் கூப்பிடுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த குரூப்ட கூப்பிட்டா படம் நடக்காதுங்க. நாகேஷ் வந்து சப்போஸ் டு பி as sarcastic as you are. நீங்களும் பயங்கர sarcastic. பெஸ்ட் இன்சிடென்ட்ஸ் என்ன? ரெண்டு பேர் நாகேஷ் அப்பாவோட என்னால் கடைசியில் மறக்க முடியாத விஷயம், மனுஷன் சாவுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் ஒன்று செஞ்சார். நான் அவர் மருமகன்னு ஒரு படம் நடித்தோம். ஹிந்தி ரீமேக்கா? இல்லை, ஐ டோன்ட் நோ. தமிழ் நம்ம பாலு ப்ரொடியூசரு அவர் நடிக்கும் போது, டே மோன நல்லா ஒட்டிருக்கடா விக்கு. நான் சொன்னேன், போப்பா போப்பா அப்படி ஏன் நீ நல்லா ஒட்டியிருக்கன்னு சொன்னாலே ஷாட்டு வராது எனக்கு. இல்லைடா நல்லா ஒட்டியிருக்கேன்னு சொன்னா தப்பா, அதுக்காக பிச்சுக்கு வேணாம். எது ஒட்டுமோ அதான் ஒட்டும். அம்மா அப்படியே எடுத்து விட்ருவேன் கொஞ்சம். ஏன்னா நீ சொன்ன பிறகு எடுத்துட்டேன்ப்பா கொஞ்சம். ஏன்டா நீ சொன்னால் ஷார்ட் வராது எனக்கு, நடிக்கிறதுக்கு ஷார்ட் வராதுன்னு கற்றுவேன். அது மாதிரி ஒரு நல்ல இஸ் அ ஸ்டால்வர்ட் சார் நடிப்பில். அவர் வந்து நம்மளோட ஈக்குவலாக பழகிட்டு அவர் மறக்கவே முடியாதுன்னா, டே ரவி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறா. என்னப்பா உங்களுக்கு? நான் என்ன, எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி தாடா. ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க கூட கேட்க மாட்டேன் சார். அவர் கேட்ட விதம் இருக்க, ரொம்ப பரம ஏழையாக இருக்கிறவன் அண்ணன் ஒரு செல்ஃபோன் அது மாதிரி கேட்பார். இன்னும் வாங்கி அவர் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தேன் அவர்கிட்ட. இந்தாண்ணா செல்ஃபோன் கேட்டிங்களே அப்படி. பட் அதுவே அவருடைய கடைசியாக நம்ம பார்த்ததெல்லாம் அப்போ தான் நினைக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வருத்தமாக இருக்குது. எப்படின்னா இட்ஸ் சச் அ குட் மேன். அவர் எங்கள் அப்பா தான் அவரை தாம்பரகுளத்தில் கூப்பிட்டு வந்தது. அவர் அப்போ வந்து ஃபோர்மேனாக இருந்தார் ரயில்வேஸில். ஸோ தாமரக்குளம் நடித்தார். பட் அதுக்கப்புறம் லாங் கேப்பில் தான் வந்து அப்புறமா நடிக்க ஆரம்பித்தார். பட் லக்கிலி அவர் வந்து கே பாலச்சந்தர் சார் அவர் எல்லாருமே ஒரே ட்ரூப்பில் நடித்ததுனால, நாடக ட்ரூப் வச்சுருந்ததுனால அவர் வந்தார். பட் நாகேஷ் சார் வந்து தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டார். ஓகே, நல்லமாக காமெடி மட்டும் இல்லாமல் சீரியஸுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டார். அது ஏன்னா பிகாஸ் நாடகக்காரன் பேசிக்கலி. நாகேஷ் அப்பாவை பற்றி சொல்லணும்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு இருந்தாருன்னா அவரை பார்க்கறதுக்கே அவர் வந்து ஹீரோ தான் ஃபேஸ் கரெக்டாக இருக்கும். அந்த ஹீரோயிசத்தில் ஒரு காமெடி வைப்பார். பட் இவர் அப்படி இல்லை. நாகேஷ் அப்பா பார்த்த காமெடி தான் வரும், அதில் சீரியஸ் கொண்டு வந்தார். அன்னைக்கு கூட இதில் சர்வர் சுந்தரம் போட்டிருந்தாங்க நம்ம சேனல் தான் நினைக்கிறேன். மாறி மாறி சிரிப்பு அழுக சிரிப்பு அழுக. ஏன்னா கிரேட் ஆக்டருங்க, கிரேட் ஆக்டருங்க. இத்தனைக்கும் அவர் முகம் வந்து சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி அழகான முகமா அதெல்லாம் கிடையாதுங்க, ஓப்பனாக சொன்னேன். ஆனால் அதையெல்லாம் மீறி அதெல்லாம் மறந்து போய் அவரை பார்த்து பார்த்து ஒரு பெரிய ஹீரோஸ் அழுதுருந்தால் எப்படி அழுதுருப்போம், அது மாதிரி அவரை பார்த்து அழ வேண்டியதாக இருக்குது, சிரிக்க வேண்டியதாக இருக்குது. பேய் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? பேய் நம்பிக்கை எனக்கு அறவே கிடையாது. ஆனால் பயம் இருக்குது. பார்த்தா பயப்படி நீங்கள் பயப்படுவேன்னு சொல்கிறது, பேய் உங்களை பார்த்து பயப்படும். இதுதாங்க சொன்னார் சுந்தர்சி. அரண்மனை 2ல பேயை பார்த்துட்டு பயப்படணும், மகனை போட்டு சாவடிப்பீங்களே. ஆமாம், பேயை பார்த்து நான் பயப்படணும். நான் பயந்தேங்க, அப்படிலாம் பார்த்தேன். அதில் ஆனால் பத்தில் இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் அது சரி உங்ககிட்ட கேட்டால் எப்படின்னா பயம் வரும்னு கேட்டார். அவரே சொல்லிட்டாரு, தெரியுது இல்லைப்பா விட்டுருப்பா என்ன, எனக்கு இவ்வளோதான் பயம் வரும். இதுக்கு மேலே வந்து ரொம்ப சில பேர் செய்யும்போது எக்ஸலண்ட் ஆக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, நான் அவ்வளோ பண்ண முடியல. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் நான் விட மாட்டேன், நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று டெரிஃபிக்காக இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ ஐ லவ் யூ பிகாஸ் ஆஃப் தட் அண்ட் தேங்க்ஸ் அகெயின். உங்கள் ப்ரெசன்ஸே எலக்ட்ரிஃபைங்காக இருந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூடவே இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்ஆர் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்லையா, ரீ ரெக்கார்டிங் ஆரம்பிச்ச கடைசியில் இந்த ஆர்ஆர் வந்து பேசும்போது இந்த மாதிரியான கேரக்டர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் டைப் அண்ட் என்ன ஒரு ஜாலி என்டர்பிரைசிங் கேரக்டர்ன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் another interesting guest on your favorite சிரித்தாலே இனிக்கும். குட் பை until then.